ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ட்ரா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரியான என்ட்ரி பாயிண்ட் தான். நான் வந்து இன்னும் என்னுடைய டேட்டாலாம் ரெஃபர் பண்ணலை. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த ட்ரேட் அப்படிங்கிறது வந்து மிஸ் ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ தான் வந்தேங்கிறனால ஸோ சடனாக வந்து என்ட்ரி அப்படிங்கிறது வந்து நான் போடலை. ஸோ நம்ம வந்து ட்ரேடிங்கில் என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டு தான் என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணணும். நம்ம லேட்டாக வந்தாலும் அர்ஜென்ட் பட்டு ட்ரேட் அப்படிங்கிறது வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இனிமேல் தான் என்ட்ரி அப்படிங்கிறது வந்து எடுக்க போகிறேன். டெய்லியுமே நம்ம எந்த டைமுக்கு வந்தாலும் ஒரு ரிப்பீட்டடான ஒரு ஒர்க் ப்ராசஸ் அப்படிங்கிறது கரெக்டாக பண்ணணும். அதை பண்ணி தான் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் வந்து என்னுடைய டேட்டாலாம் ரெஃபர் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் என்ட்ரி அப்படிங்கிறது எடுப்பேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நான் வந்து மார்க் பண்ணி வச்சேன். பட் இந்த இடத்துல வந்து நான் ப்ரீவியஸாக வந்திருந்தேன்னா முன்னாடியே இந்த ஒரு 2 கேண்டில்ஸில் என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணியிருப்பேன். பட் இப்போதான் வந்து நான் ட்ரேடுக்கு வந்ததுனால ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ட்ரி வந்து இப்போ நான் எடுக்க வந்து ப்ரிப்பேர்ட் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இதுக்கு கீழே வந்தாங்க அப்படின்னா என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய டேட்டா முக்கியமான டேட்டா பார்த்தீங்கன்னா பியரிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால வந்து இந்த ஒரு லெவல் கட் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து புட்டுக்கான என்ட்ரி வந்து நான் ட்ரை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு புட் சைடுக்கான என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணுவேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒரு ஃபால் வந்திருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சின்ன புல் பேக் பண்ணிட்டு சின்னதாங்க சஸ்டெயின் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கீழே வந்தாங்கன்னா இப்படி வருவாங்க இல்லைங்களா. ஸோ அதனால வந்து சின்ன புல் பேக்குக்காக வெயிட் பண்ணுறோம். இந்த கேண்டில் வந்து இப்போ வந்திருக்க கேண்டில் வந்து மேபி க்ரீன் ஆகி மேலே போச்சு அப்படின்னா புல் பேக் ஆகி ரிவர்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். இல்லை கீழே வருது ரெட் கலராகவே கீழே வந்தது அப்படின்னா இந்த ஒரு லெவல் கட் பண்ணும் பொழுது என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். புட் சைடுக்கான என்ட்ரிக்கு வந்து நான் ரெடியாக இருக்கேன். ஸோ என்ட்ரி வந்து நான் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே கட் பண்ணிவிட்டு என்னுடைய என்ட்ரி கொடுத்துட்டேன். மார்க்கெட் வந்து இந்த லோ க்ரீன் கேண்டிலுக்கு கீழே வந்ததுனால என்னுடைய என்ட்ரி வந்து நான் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். புட் சைடுக்கான என்ட்ரி கொடுத்துட்டேன். மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்ததுனால சின்ன புல் பேக் வந்து அகெயின் கீழே வராங்க. நம்ம இந்த கேண்டில்லே என்ட்ரி அப்படிங்கிறது கொடுத்துட்டோம். என்னுடைய டேட்டா வந்து பியரிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு ஃபால் கொடுத்தே தீரணும். மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த லெவல் வரைக்கும் வரணும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு, இது வரைக்கும் வரணும். நான் வந்து அந்த லெவல் வரைக்கும் ஹோல்டு பண்ண மாட்டேன் என்னுடைய ட்ரேடை. என்னுடையது வந்து சிம்பிள் ஸ்கேல்பிங் தான். 1 or 2 கேண்டில்ஸில் என்னுடைய ட்ரேடை வந்து நான் புக் பண்ணிக்குவேன். இப்போ வந்து நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கிறேன். எப்பொழுதுமே நம்ம என்ட்ரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கணும். அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அதுதான் வந்து நம்மளுடைய ட்ரேடிங் ப்ராசஸ். அந்த ப்ராசஸை கரெக்டாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ரிசல்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ண வேண்டாம். நம்மளுடைய ப்ராசஸை கரெக்டாக பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். வரும் பொழுது மார்க்கெட் வந்து இங்கே கேண்டில்ஸ் வந்துகிட்டு இருந்தது. பார்த்த உடனே நான் புட் சைடுக்கான என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணலைங்களா. ஸோ இந்த இடமே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருந்தது. பட் நான் வெயிட் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய டேட்டாலாம் ரெஃபர் பண்ணி நான் என்னென்ன ப்ராசஸ் ட்ரேடிங்கில் பண்ணுவோனோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்ட்ரி அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். இந்த கேண்டிலில் நான் என்ட்ரி கொடுத்தேன். ஸோ அது சின்னதாக க்ரீனாக மேலே போயிட்டு அகெயின் வந்து ஒரு பெரிய கேண்டிலாக வந்து சூப்பரான ப்ராஃபிட் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி தான் நம்ம வந்து ட்ரேட் வந்து நம்மளை விட்டுட்டு போகுது அப்படின்னு ட்ரேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்காமல் நம்ம கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சூப்பரான ப்ராஃபிட்டாக இருக்கிறனால நான் என்னுடைய ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு லெவல் மார்க்கெட் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.